ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். குடிசை போட்டாலும் போட்டாங்க, எல்லார் வாயில அவள் போட்டது மாதிரி ஆளுக்கு தனித்தனியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, இது எப்படியா நம்ம அப்பா அம்மாட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சோன்னு வேலையை அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. வெளியில் போய் தோட்டத்து பக்கம் பேச போகிறாங்க. அம்மா இந்த மாதிரி விஷயமா, இந்த மாதிரி அவள் மேலே குடிசை போட்டால், மேலே அடுப்பையும் போட்டால் சமைச்சிக்கிட்டு இருக்காம்மா, அங்கேயே குடிசை போட்டு அங்கேயே நல்லா தூங்குறாம்மா, இப்படி நல்லா இருந்தால் எப்படியும் அந்த வீட்டை விட்டு போவா அப்படிங்கல. என்னடி சொல்கிற, வயிற்றில் புளியை கரைக்கிற, இந்த மாதிரி அவள் இருக்கிறாளா, புள்ள பூச்சி மாதிரி இருந்தால் இப்படி கொட்டையை போட்டுட்டு அங்கேயே சமைக்கிறாளா, எப்படி நீ அவளை விட்டு அனுப்ப போகிற, என்ன பண்ணாலும் சரி மாப்பிள்ளை அவன் மேலே உயிராக இருக்கானே என்ன பண்ணுறது அப்படிங்கல. அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியலை, இப்போ பொண்ணியை எப்படி நவத்துறதுன்னு தெரியல, ஆனாலும் ஒன்றும் புரியலை, ஆனால் சுந்தரன் தான் அதுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இவ எப்படியாவது அவரை பண்ணிடுவாங்க, எப்படி ஸ்டோர் ரூமில் தங்க விடாமல் பண்ணாரோ அதே மாதிரி மாடியிலையும் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கல. பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு அந்த வீட்டு வேலைக்காரமாக கூட்டிக்கிட்டு இருக்காங்க. கூட்டி கோலம் போட போகிறாங்க. கோலம் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி தெளிக்கிறாங்க. தெளிச்ச கையோட அங்கே இருக்கிற பெரிய செருப்பு திங்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே ஓரங்கட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா ஓரங்கட்டையில் பிரீத்தி அதை பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த இடத்துல அந்த செருப்புக்கு அடியில் ஒரு பென்ட்ரைவ் கிடக்கு. வேகமாக இருமா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. சரி நீ போய் அங்கிட்ட கோலம் போடு அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு எடுக்கிறாங்க ஒரு பென்ட்ரைவ். இது எப்படி இங்கே வந்திருக்கும் அப்படிங்கல. கரெக்டாக நேற்று ஜாமஞ்சட்டெலாம் ஏற்றுனாங்கல்ல, அதுலேருந்து அந்த ட்ரேலேருந்து விழுந்திருக்கு கீழே. கரெக்டாக பார்க்குறாங்க, இது யார்கிட்ட பென்ட்ரைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இதை யார்ட்டையும் கொடுக்க வேணாம், நம்மளே போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு ஒரு லேப்டாப் எடுக்கிறாங்க, சொருகிறாங்க. போட்டு பார்க்குறாங்க. பிரீத்தி போட்டு பார்க்க அப்படியே செம்ம காண்டாகுது, அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, இந்த சுந்தரம் மூர்த்தி உஷா 3 பேரும் அவன்கிட்ட பேசுகிறாங்களே, அந்த ஆர்டிஸ்ட்டோட அவங்க 2 பேரும் இவங்க தானே விழுந்து பேசுகிறாங்க. பொன்னிக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லாமல் அவள் வாட்டுக்கு டீ கொடுத்துட்ருக்கா. பாவம் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் அவன் நடந்துகிட்ருக்கா. ஆமாம், அவளுக்கு இந்த மூளையில் எதுவுமே இல்லை சம்மந்தம் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டாக சுந்தரம் போகிறாங்க. போயிட்டு பொன்னிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு இது சித்தப்பா சித்தி எங்கள் சக்தியோட சொந்தக்காரவங்க, நீ அவங்களுக்கு விழுந்து கவனிக்கிற அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. அதிக நேரம் அவங்களோட பேசுகிறாங்க. இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் பொன்னியும் போயிட்டு அப்படி உதவி பண்ணுறாங்க. வாங்க சித்தப்பா வாங்க சித்தின்னு சொல்லி நல்லா உபசரிக்கிறாங்க. எல்லாத்தையுமே பார்த்து அவ்வளோ கனிவாக பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம சக்தியோட சொந்தக்காரவங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்க்க அப்படியே தலை சுற்றுது பொன்னிக்கு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஃப்ராடு பண்ணது எல்லாமே சுந்தரம் தானா, சுந்தரம்னா நீ இப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாகிறாங்க. கரெக்டாக அது 5 மணி நேரம் வீடியோ இவங்க சுருக்கி அதில் எதுவுமே இல்லாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுக்கிறாங்க, மூடுறாங்க. அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம பொண்ணியை தப்பாக நினச்சிட்டோமே, ஐயோ பாவமே, அவளை நம்ம எம்படி திட்டோம், அவளை போய் போட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டோமே, நல்லா வாழ்ந்த வாழ்க்கையில் நம்ம கொளுத்தி விட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வராரு. கடைசியாக சுந்தரம் உட்காந்துருக்காரு. பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்துருக்காங்க. வா பிரீத்தி வா டீ குடி வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லைண்ணே குடிங்க அப்படிங்கிறாங்க. இவனை என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் எப்படி போட்டு காமிக்கிறது, நம்ம இப்படி காமிச்சானா நம்ம ஏதாவது சொல்லிடுவானோ, ஒன்றும் புரியலையே, சக்திகிட்ட சொல்லுவோமா அப்படிங்கிற. ஆமாம் சக்தி எங்கே காணோம் அப்படின்னு அத்தையை பார்த்து கேட்குறாங்க. அவன் மாடிக்கு போயிட்டாமா அப்படிங்கிற. பொண்டாட்டி மேலே எவ்வளோ பாசமாக இருக்காரு, நம்ம இப்படி பிரித்து விட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு நொந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அம்மாட்ட சொல்லுவோமா, அம்மாட்ட சொன்னால் பென்ட்ரைவை தூக்கி போட்டுட்டு நீ தானே வாழுடி அப்படின்றவாங்க. அதெல்லாம் தேவையில்லை, நம்ம மனசாட்சியை விற்றுட்டு வாழ்கிறதுல வாழ்க்கையே இல்லை. நம்ம நேர்மையாக வாழ்வோம், நேர்மையாக வாழ்ந்துமே நம்ம இந்த கதிக்கு இருக்கிறோம். பாவம் ஒரு பொண்ணோட பாவம், அந்த பொண்ணியோட சாபம் நமக்கு வேணாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, சக்தியும் பொண்ணியும் மேலே தானே இருக்காங்க, அவங்ககிட்டே போட்டு காமிப்போம் அப்படி சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. மாடி ஏறி போகிறாங்க. நீ எங்கேம்மா பிரீத்தி போகிற, அண்ணே நான் சக்தியை கவர் பண்ண போகிறேன், அவகிட்ட சேர விடக்கூடாதுல, போ அப்படின்னு சுந்தரம் சொல்கிறாங்க. அவட பாய் மனசா இருடா உனக்கு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிப்படியில் ஏறி வேகமாக போகிறாங்க. போன பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, உள்ளுக்கு போகிறாங்க. அங்கே சக்தி பிரீத்திக்கிட்ட பொண்ணிக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. தயவு செஞ்சு போங்க, நான் எப்படியோ பார்த்துக்கிறேன், நான் எப்படியோ சமைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வம்பிழுத்துட்டு இருக்காங்க. கரெக்டாக பிரீத்தி போனோன்னு அப்படியே 2 பேருமே நிமிந்து பார்க்குறாங்க. வா பிரீத்தி அப்படின்னு சக்தி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சக்தி, நான் ஒரு விஷயம் பேச வந்தேன், முக்கியமான ஆதாரம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கல. பொன்னியின் வந்து பார்க்குறாங்க. என்ன ஆதாரமாக இருக்கும் அப்படின்ட்டு. பொன்னி நீங்கள் சொன்னது சரிதான் அப்படிங்கிறாங்க. சுந்தரத்து மேலே தான் முழுக்க இதில் ஈடுபட்டது எல்லாமே சுந்தரன் தான், இவங்க மாமா தான் அப்படிங்கல. என்ன பிரீத்தி சொல்கிறீங்கன்னு அப்படி தெளிவோட அப்படியே பொன்னி பேசுகிறாங்க. பூரிச்சு போய் அது வரைக்கும் அப்படி இஞ்சி துண்ணது மாதிரி குறைஞ்சு அப்படி இது மாதிரி அப்படியே இருந்தாங்க, மூஞ்சை தூக்கிக்கிட்டு சக்திக்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி சிரிக்கிறாங்க. என்ன பிரீத்தி நெசமாவா ஆதாரம் கிடச்சிருக்கா, சுந்தரன் தான் அதுக்கு காரணமாக என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஐயோ பென்ட்ரைவ் இருக்குது, ஆனால் கீழே இருக்குது லேப்டாப்பு, எப்படி
எப்படி போய் எடுத்துகிட்டு வருது, எல்லோரும் இருக்காங்களே, இருந்துட்டு போட்டோம், இருந்தாலும் உங்ககிட்ட நான் தனியாக காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட காமிக்கணும் அப்படிங்கல. இதெல்லாம் உண்மை இருக்குல்ல ஆதாரம், ஆமாம் சக்தி அப்படிங்கிறாங்க பிரீத்தி. என்ன இருக்குது அதில் அப்படிங்கல. அந்த 2 பேரோட பேசுகிறது சுந்தரம் தான், பொன்னிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சக்தி அப்படின்னு சொல்லி என்னை மன்னிச்சிரு பொன்னி அப்படின்னு கும்பிட்றாங்க. அதுக்கப்புறம் சக்தி என்னை மன்னிச்சிரு, நான் வந்து தப்பான நோக்கோட தான் வந்தேன், ஏன்னா பொன்னி மேலே உள்ள கோவத்தில் தான் நான் வந்தேன், மற்றபடி நான் தப்பானவும் இல்லை, ப்ளீஸ் சக்தி என்னை வந்து தயவு செஞ்சு ஒரு ஃப்ரெண்டாக ஏற்றுக்கோ, என்னை நீ லவ்வராவோ இல்லை கல்யாணம் பண்ணுற பொண்டாட்டியாவோ ஏற்றுக்க வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லல. அப்படியே பார்க்குறாங்க பொன்னி, ப்ளீஸ் நீயும் என்னை ஏற்றுக்கணும் அப்படிங்கல. விடுங்க பிரீத்தி, எனக்கா நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு இதே இடத்துல வேற ஒரு பொண்ணாக இருந்தால் அப்படியே தூக்கி போட்டு தான் நினச்ச வாழ்க்கையை அடையணும்னு தான் நினைப்பாங்க. நான் உங்களை ஏற்றுக்கிறேன், மன்னிச்சுக்கிறேன், விடுங்க அப்படிங்கிறாங்க. சரி இப்போ நான் போட்டு பார்க்கணுமே, அத்தை கிட்ட போய் காமிக்கணுமே அப்படிங்கல. 3 பேர் இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போவோம் அப்படின்ட்டு 3 பேர் வர்றாங்க. இங்கே கீழே பார்க்குறாங்க சக்தி அப்பா எல்லாரும் அண்ணன் எம்படும், என்ன 3 பேர் ஒன்றா வராங்க ஒத்துமையா அப்படின்ட்டு. ஜெயா இருந்துட்டு பிரீத்தி என்னம்மா அதுகளோட சேர்ந்து வர, இந்த வரேன் ஆண்டி இருங்க ஏன் பறக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளுக்கு போகிறார் சக்தி. போயிட்டு இவன் ஏன் வேகமாக போகிறான் அப்படின்னு பார்க்குறாரு. அங்கே அவங்க மாமா போன கையோட லேப்டாப் எடுத்துகிட்டு வராரு. லேப்டாப் எடுத்துகிட்டு உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க வழக்கம் போல் அந்த வீடியோ போட்டு பார்க்குறாங்க. அப்படியே சுந்தரம் தான் எல்லா தப்பும் பண்ணாங்கிறது தெரியுது. அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க, நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காடுறாங்க ஜெயா. ஒரு பொண்ணு மேலே தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறது 1, 2வது மகளோட வாழ்க்கை போச்சே, இவன் இப்படி ஒரு கேடுகட்டத்தனமாக இருக்கானே அப்படிங்கிறது 2. ஆனால் இது கூட பரவாயில்ல சமாளிச்சிடலாம், அந்த பொண்ணு விஷயத்தில் தெரிஞ்சால் என்ன ஆக போகிறான்னு தெரியல. அதுக்கப்புறம் பவானி வந்துட்டு என்ன சக்தி என்ன ஆச்சு அப்படிங்கல. எல்லாம் உன் புருஷன் தாக்கா காரணம் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து வந்து பார்க்குறாங்க பவானியும். அட பாவி மனுஷா, நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா, ஏன்டா பண்ணேன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி உழுப்புறாங்க. ஏன் மாப்பிள்ளை என்னமோ யோகேஷ் ஆமானி மாதிரி எல்லாத்துக்கும் நான் அந்த வீட்டு மாப்பிள்ளை எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னியே, கரெக்டாக இந்த மாதிரி பழி போடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையான்னு சொல்லுவீங்களா அப்படிங்கல. என்ன சொல்லுவீங்களா, உனக்கெல்லாம் என்னையா மரியாதை, என் பொண்ணு வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, இந்த வீட்டில் இருக்கக்கூடாது கிளம்பியா அப்படிங்கல. பொண்ணி வந்துட்டு பிரீத்தி பவானியை பார்க்குறாங்க. இங்கே பாருங்கக்கா, நீங்கள் வாழணுங்கிறக்கா தான் அந்த பொண்ணு விஷயத்தை கூட நான் மறைச்சேன், நீங்கள் பரவாயில்ல ஏன் இப்படி பண்ணார் மட்டும் கேட்டுட்டு உங்களுக்கு மன்னிக்கிற மனசு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து யாரையும் ஏற்றுக்கிறதாவும் இல்லை மன்னிக்கிறதாவும் இல்லை, அவங்களாம் யாரோ நினச்சி இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க, நான் பாட்டுக்கு போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க பொன்னி. அதுக்கப்புறம் பவானி என்ன பண்ணுறாங்க, அம்மா இவன் பண்ணது எனக்கு பிடிக்கவே இல்லை, பச்சை துரோகம், இவனை வீட்டை விட்டு விரட்டுங்க அப்படிங்கல. என்னடி சொல்கிற, இவர் ஏதோ ஒரு கோவத்தில் பொன்னி மேலே உள்ள கோவத்தில் பண்ணிட்டாரு, அதுக்காண்டி இந்த ஒரு விஷயத்துக்காக வீட்டை விட்டு போக சொல்ல முடியுமா, அந்த ஒரு விஷயம்னா இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொல்ல போகிறாங்க பவானி. பொன்னி வந்துட்டு வேணாம் அப்படின்றாங்க. இவ்வளவு தியாக செம்மலாவாடி பொன்னி நீ இருப்ப, மற்றவங்களா இருந்தால் என்னை அப்படி படுத்திட்டியடா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி பழி தூக்கத்தான் பார்ப்பாங்க. ஏங்க நானே இருந்தால் கூட அப்படித்தாங்க தோணும், என் மேலே இவ்வளோ ஒரு பழியை போட்டிருக்க, உன் மேலே ஒரு சின்னதாவது கீரல் விழுகணும் அப்படின்னு ஒரு கோவம் வரணும் அப்படின்னு தான் வரும். ஆனால் இங்கே பொன்னி அப்படி தியாக செம்மலா அப்படியே புத்தருக்கு அடுத்த வீட்டுக்காரி மாதிரி போய் நடந்துக்கிறாங்க, வேணாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஜெயா பார்க்குறாங்க, ஏங்க மாப்பிள்ளை இப்படி பண்ணீங்க அப்படிங்கல. எல்லாம் உங்கள் அண்ணன் தான் இப்படி பண்ணாருன்னு சொல்லி அண்ணன் மேலே பழிய போட, அதுக்கப்புறம் சரி விட்டு தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை பார்க்குறாங்க. நான் மன்னிச்சுக்கங்கடா, மன்னிச்சிருப்பா, பொன்னிக்கிட்ட நான் பொன்னி மேலே நான் தெரியாமல் தப்பு நடந்துட்டேன், தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், பொன்னிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நீ மன்னிச்சுக்கன்னு சொல்லு அப்படிங்கல. என்னம்மா இதுக்கு என்ன, நான் என்ன மீடியேட்டரா, இங்கே தான் நிற்கிறா பொன்னி, தப்பு பண்ணது நம்மள இருந்தானே, அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க, காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கல. நான் ஏன்டா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், ஏதோ அவள் பண்ணான்னு நினச்சோம், அவளாத்தான் ஒதுங்கி இருந்தா, நம்மளா வீட்டை விட்டு ஒதுக்கணும் அப்படிங்கிறாங்க. வீட்டை விட்டு போக சொன்னது யாருமா, நீங்கள் தானே அப்படிங்கல. சரி அதை வேணால் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு, சரி மன்னிச்சுக்க பொன்னி, தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படிங்கல. இன்னும் கூட உங்களுக்கு இது அடங்கவே இல்லையா அத்தை அப்படிங்கிறாங்க பொன்னி. உடனே இங்கே பார் பொன்னி, இதெல்லாம் பேச தேவையில்லை, என் வீட்டு மாப்பிள்ளை பண்ணிட்டாரு, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கெத்தா மறுபடியும் போகிறாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்ப போகிறாங்க. அந்த சமயம் பார்த்து பிரீத்தி, பவானி, சந்திரசேகர், சக்தி, சண்முகம் எல்லாருமே அப்படி மறைச்சிடறாங்க, கையை பிடிக்கிறாங்க. எங்கே போகிறீங்க பொன்னி அப்படிங்கல. இந்த வீட்டில் நான் எதுக்கு இருக்கணும், என் மேலே உள்ள பழியை தீர்த்துட்டேன், கரையை போக்கியாச்சு, இனிமேல் நான் போய்த்தானே ஆகணும் அப்படிங்கல. கரை போயாச்சுன்னு நீ சொல்லாத, அத்தையோட அம்மாவோட மனசை நீ ஜெயிக்கணும் அப்படின்னு பவானி சொல்ல, வேணாம் அக்கா, நான் இனிமேல் வேஸ்ட்டு, அவங்க இன்னுமே புரிஞ்சுக்கல, இனிமேல் நான் ஏன் இங்கே இருக்கணும் அப்படிங்கல. இங்கே பார் பொன்னி, நீ இருக்கிறியா இல்லையா அப்படிங்கல. இல்லையா, நானும் என் புருஷன் பண்ண தப்பெல்லாம் இங்கே சொல்லிவிட்டு உன்னோட நானும் வந்துடுறேன், இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு எங்கேயோ போயிடுறேன் அப்படிங்கல. அக்கா என்னக்கா, சிவானி பாப்பாக்கா பாருடி அப்படிங்கல. நீ இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டாடி, அவள் ஒரு நிமிஷமாவது என்கிட்ட இருக்காளா, ஏன்பா பொண்ணு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணா அம்மாக்கா காலில் விழுகவா அப்படின்னு விழுக போகிறாங்க. ஐயோ அக்கா வேணாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் எல்லாத்தையும் மன்னிச்சாலும் மன்னிப்பேன் அப்படின்னு சக்தியை பார்க்குறாங்க. என்னை மட்டும் நீ மன்னிக்க மாட்டா தானே,
விடுமா தாயே, நீ என்னை மணிக்காட்டியும் பரவாயில்ல, இப்போ நிரூபிச்சிட்டில, மாடிக்கெலாம் போவேன்னா ரூமில் வந்து எப்பவும் போல இரு, நான் உங்கள்கூட பேசலாம் வைக்கல போதுமா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. பொன்னி எதுக்கு மறுபடியும் மேலே போகிற, நான் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன் மாமா அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க. போயிட்டு கடைசியில் ரூமுக்கு வர்றாங்க. வந்த கையோடு அப்படியே வேக வேகமாக பார்க்குறாங்க. அப்படியே மெத்தையில் உட்காந்துருக்காரு சக்தி. டக்குன்னு கீழே போய் போர்வையை விரிக்கிறாங்க. அப்படியே கீழே படுத்துக்கிறாங்க. அப்படியே மெத்தையில் படுத்துட்டு பக்கத்தில் வராரு. பொன்னியை பார்க்குறாங்க. நீ என் பக்கத்தில் படுத்துருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொன்னி அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ளே சொல்கிறாங்க. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. என்ன பார்க்குற அப்படிங்கிற மாதிரி. என்ன அப்படிங்கல, ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறாங்க. என்னமோ இப்போ சொன்னீங்களே, நான் ஒன்றும் சொல்ல, மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் பேசிட்டீங்க. ஐயோ வெளியில் சொல்லிட்டேன்னா சாரி பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்பாடா என் பொண்ணி பக்கத்தில் வந்துட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இப்படி போனால் செம்மையாக இருக்கா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.